நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப போன் பண்ணது யார் தெரியுமா? நம்ம ஊரு கலெக்டர் ஐயா போன் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்னதுனால நம்ம ஏரியா டிஎஸ்பி சார் நம்ம வீட்டுக்கிட்ட உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்களாமா. அதுல உங்களுக்கு பெரிய அவார்ட் கொடுக்க போறாங்களாமா. போலீஸ் இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே நல்ல நாள்னு என் மனசுக்கு தோணுது. இது எல்லாத்துக்கும் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிப்பா. விக்ரம், போ இப்பவே கிளம்பி மார்க்கெட்டுக்கு போ. பேப்பர் கடையில இருக்கிற எல்லா பேப்பரையும் இப்பவே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துரு. நமக்கு தான் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த பேப்பரை காட்டியாகணும். என் பிள்ளையோட போட்டோ எனக்கு பேப்பர்ல வந்திருக்குல்ல, இவன் எவ்வளவு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கான். என்னங்க, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எவ்வளவு பெருமையான விஷயம். ஒரு பக்கம் பேப்பரோட முதல் பக்கத்துல உங்களோட போட்டோ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலெக்டர் சார், டிஎஸ்பி சார் எல்லாரும் உங்களை பாராட்டுறதுக்காக முடிவு பண்ணிருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அப்புறம் மாமா, அத்தை அவங்க எல்லாரும் நீங்க பாத்தீங்களா? அவங்க எல்லார் முகமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்லங்க. என்னாச்சுங்க, உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இல்லை சந்தியா, நான் சந்தோஷமா இல்லை. சொல்ல போனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். மன்னிப்பா? எதுக்காக மன்னிப்பு? காரணம் இருக்க. இன்னைக்கு பத்திரிக்கையில என் போட்டோ வந்திருக்க. அதை பார்த்து எல்லாருமே இன்னைக்கு பெருமைப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அன்னைக்கு உங்க போட்டோ பேப்பர்ல வந்ததை பார்த்து ஒருத்தர் கூட உங்ககிட்ட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலையே சந்தியா. என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு. பழைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துருங்க. அப்பதான் நம்ம இந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியும். அதுவும் இல்லாம அன்னைக்கு நம்ம வீட்டோட நிலைமை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லையே. இன்னைக்கு நம்ம நிலைமையே வேறங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அத்தையும் மாமாவும் காற்ற அன்பு எனக்கு கிடைச்ச சர்டிபிகேட் மெடலை விட ரொம்ப பெருசுங்க. அதுவும் இல்லாம நீங்க அன்னைக்கு நடந்ததே நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டுலாம் இருக்க வேண்டாம். எப்படி இருந்தா நீங்க அழகாவே இல்ல. சொல்ல போனா உங்களோட மூட சரி பண்றதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. சந்தியா, சந்தியா காட்டு. என்னங்க இரு, என்னங்க, கொஞ்சம் வலி பொறுத்துக்கு சந்தியா. அடிப்பட்டது இந்த கையில. என்னங்க வலிக்கலங்க? வலிக்கலனாலும் பரவாயில்ல. என்னங்க, நான் தான் சொல்றேன்ல எனக்கு வலிக்கலன்னு. ஆமா சந்தியா, இங்க என்ன மாட்ட போறீங்க? ஒரு நிமிஷம். என்னங்க, முதல்ல நீங்க கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. இப்ப பாருங்க. இந்த செவரு இதுக்கு முன்னாடி நல்லாவே இல்ல. இப்ப பாருங்க, இந்த உலகத்தோட நம்பர் 1 குக்கோட போட்டோவை மாட்டிருக்கேன். உங்க போட்டோவை மாட்டினதுக்கு அப்புறம் இந்த செவத்துக்கே அழகு வந்துருச்சு. என்னங்க, இந்த போட்டோ உங்களோட வெற்றிக்கான அடையாளம். இது எப்பவும் நம்ம கண்ணு முன்னாடி எங்கே இருக்கட்டும்ங்க. என்னங்க, நீங்க என்ன பண்றீங்க? என்னன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க சந்தியா. கண்ணு
என்ன இது? சாரி. சரி, இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. இப்போ நீங்க கண்ணை திறந்து பார்க்கலாம். என்னங்க, எப்போ பேப்பர்ல வந்த என்னோட போட்டோவை இவ்வளவு நல்லா பத்திரப்படுத்தி வச்சிருந்தீங்களா? சந்தியா, வாழ்க்கையில் ஒரு சில நாட்களை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நாள் தான் அது. சந்தியா, நான் वो है नहीं. अब अन्ना सॉरी 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 நான் அப்புறம் வரேன். ஏய் சோட்டு, இரு. நீ இப்ப எதுக்கு கண்ணை மூடுற? கண்ணை தர. எனக்கு கையை விடுங்க. நான் அப்புறம் வரேன். ஏய், எதுக்குடா வந்த? ஏய், அதுக்குல சோட்டு, என்ன விஷயம் சொல்ல வந்த அதை சொல்லு. ஓ அதுவா, அது அம்மா உங்களை வர சொன்னாங்க. பாராட்டு விழாக்கு போகணும்ல. ஆ சரி, போ. போறேன் போறேன். அப்புறம் சந்தியா, நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம், எங்க விட்டோம்? நான் கீழே போறேன். இந்த நாட்டில் டெரரிஸ்ட் அட்டாக்கை இஷ்யூ பண்ணியிருக்கோம். பயங்கரமான தீவிரவாதிங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்ததா ஒரு வதந்தி. இரு என்ன அவசரம்? இன்னைக்கு நானும் உங்க அம்மாவும் கூட வரலாம். அப்பா, ஐ நோ காய்கறி வாங்கணுங்கிறது ஒரு போய். டெரர் அட்டாக் பத்தி தெரிஞ்ச உடனே கூட வரேன்னு சொல்றீங்கல்ல? உங்கள் அப்பா ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கார். உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே இறந்துட்டாங்க. உங்களால் உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரோஜா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ என் ஷர்ட்ல பட்டன் தைக்கிற. நேரா நில்லுங்க. அம்மா பட்டன் தைக்கிறீங்களா? அதோ சந்தியானி வந்துட்டாங்க. அம்மா சந்தியா, இங்க வா. சொல்லுங்க அத்தை. ஆமா, விஸ்வநாதன் வீட்ல வேலை செஞ்ச அந்த பையனோட பேர் என்ன?
பாலா பாலா அவன்கிட்ட நீ கஸ்தூரியோட பக்கத்து வீட்டு ஃபோன் நம்பரை எழுதிட்டு வந்தல்ல, ஒரு வாட்டி போனை போட்டு கொடு. எனக்கு அவகிட்ட பேசணும் போல இருக்கு. அவங்க அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கோ. போமா சந்தியா, போய் ஃபோன் பண்ணு. சரிங்க அத்தை. அந்த நம்பர் என்னோட பர்ஸ்ல தான் இருக்கும். நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் உங்க பஸ்ஸை கொண்டு வரேன். போங்க, இத உள்ள வச்சிருங்க. சந்தியா, இன்னைக்கு மட்டும் கஸ்தூரி நம்ம கூட இருந்திருந்தா அவ கால்ல சலங்கையை கட்டிட்டு ஆடிட்டு இருந்திருப்பா. எல்லார்கிட்டயும் ஓடி போய் சொல்லியிருப்பா, சூர்யா அண்ணன் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாருன்னு. அண்ணி இதோ உங்க பர்ஸ். இதுல தானே வச்சேன். எங்க போச்சு? என்னம்மா சந்தியா, என்னாச்சு? அத்தை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அந்த பேப்பர் என்னோட பர்ஸ்குள்ள தான் அதை வச்சிருந்தேன். ஆனா இப்ப அந்த பேப்பரை காணோம். உள்ள வச்சா உள்ளதானே இருக்கும். இல்ல அந்த பர்ஸ் அந்த பேப்பரை முழுங்கிடுச்சா? நல்லா தேடி பாரு, அதுலதான் இருக்கும். அத்தை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அந்த பேப்பரை என்னோட பர்ஸ்குள்ள தான் அதை வச்சேன். அதுவும் இல்லாம அது பர்ஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு சின்ன பேப்பர் துண்டை கூட உன்னால ஒழுங்கா வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி குடும்பத்தை பார்த்துப்ப? என்ன பொண்ணோ. அத்தை சொன்னது சரிதான். ஒரு பேப்பரை கூட என்னால ஒழுங்கா வைக்க முடியலையே. அது எங்க போயிருக்கும்? பேப்பர் கீழே விழவும் வாய்ப்பில்ல. உங்களுக்கு தெரியுமா, எனக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒண்ணு கூட மறந்துட்டேன்னு நான் சொல்லல. இங்க பாருங்க, இந்த ஷேட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? சவிதா, 4 நாளைக்கு அப்புறம் சப்ளிமெண்டரி எக்ஸாம் இருக்குல்ல, நீ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டியா? உனக்கு என்ன பைத்தியமா? நான் இனிமே எக்ஸாமே எழுத மாட்டேன். எதுக்காக நான் இனிமே கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கணும்? ஆனா சவிதா, உன்னோட மாமியாரும் உன்னோட வருங்கால கணவரும் அன்னைக்கு சொன்னாங்கல்ல, உன்னோட படிப்பை கம்ப்ளீட் பண்ணணும்னு. ஒரு விஷயத்த மறக்காத சவிதா, நீ ஃபெயில் ஆயிருக்க. நிச்சயம் சப்ளிமெண்டரி எக்ஸாம் நீ எழுதியே ஆகணும். இங்க பாரு, ஏன் கவலைப்படுற? கல்யாணம்ன்றது கிட்டத்தட்ட பொம்மலாட்டம் மாதிரி தான். அதுல ஒருத்தங்க ஆடணும், ஒருத்தங்க அதை ஆட்டி வைக்கணும். இங்க நான் ஆட்டி வைக்க போறேன். அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றதெல்லாம் கேட்டு திலீப் ஆட போறாரு. எல்லாம் நல்லா இருக்குல்ல? கண்டிப்பா. இது எல்லாமே என்னங்க? சவிதா, கண்ணா, மோகன். என்னமா? அடடா, நீங்களும் வந்திருக்கீங்களாமா? வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னம்மா திடீர்னு? சூர்யா அண்ணனை வாழ்த்துட்டு போலாம் தான் நாங்க வந்தோம். சரி சரி. கண்ணா, சூர்யா, சந்தியா, நீ எங்க இருக்க? விக்ரம், மீனாட்சி, நீ ரெடி ஆயிட்டியா இல்லையா? யாரும் ப்ரோக்ராம்க்கு வரலையா என்ன? கடவுளே, என்ன பசங்களோ தெரியல. ஆமா, நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். வாங்க. ராஜ்குமார், நீ ரெடியாகவே இல்லையா? சூர்யா அண்ணனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுது. இது பெரிய ப்ரோக்ராம், பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. போய் ரெடி ஆயிட்டு வா. அது வந்து கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு. அது வந்து பப்பு உங்க கூட வரணும்னு எப்போ ரெடி ஆயிட்டான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க கூட வர முடியும்? நான் இப்போ தானே புதுசாக வந்திருக்கேன். ஆனால் பப்பு உங்க கூட நிறைய வருஷமா இருக்கான்ல. சூர்யா அண்ணனோட வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால அவன் உங்களோட இருக்கிறது தான் ரொம்ப சரி. உங்க கூட வந்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனால அவனையே கூட்டிட்டு போங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன். அதுவும் சரிதான், நீ சொல்றபடியே செய்யறோம். சந்தியா, இந்த ராஜ்குமார் கால நல்ல புத்திசாலியான பையன். அண்ணி, அண்ணி இருக்கீங்களா? நான் பாக்குறேன். சரி. யாரா இருக்கும்? நானே போய் பாக்குறேன். என்ன? கஸ்தூரி அக்கா எங்க இருக்காங்க? கஸ்தூரியா? யாருமா? அம்மா இத கொடுத்து விட்டாங்க. கஸ்தூரி அக்கா எங்க இருக்காங்க?
இதுல என்ன இருக்கு? ஆ? இதுல ஓனியும் பாவாடையும் இருக்கு. இது கஸ்தூரியோட பாவாடை இல்ல? நீ டெய்லர் மாஸ்டரோட பொண்ணு தானே? உங்க அம்மா வேற ஏதாவது சொன்னாங்களா? இதுக்கு பணம் கொடுக்கணுமா என்ன? இல்ல இல்ல, கஸ்தூரி அக்கா இதுக்கான பணத்தை முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி சரி, நீ போமா. மீனாட்சி, நீ ஒண்ணு பண்ணு, போ. இத கொண்டு போய் உள்ளவே, கஸ்தூரி வரும்போது அவகிட்ட கொடுத்துடலாம். மீனாட்சி, என்னாச்சு உனக்கு? இத உள்ள கொண்டு போய் வை, போ. சரி, வச்சுட்டு வராத. முழிச்சுக்கிட்டு அப்படியே நிப்பா. ஏன்னா எல்லாரும் இங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கண்ணா, வாங்க. வாப்பா சூர்யா, வாங்க. வாங்க. எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான நாள். சொல்லப்போனா நம்ம நாட்டுக்கு, இந்த ஊருக்கு என்னைக்குமே ஞாபகத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு சூர்யா ஒரு முக்கியமான விஷயத்தை நிரூபிச்சிருக்காரு. சமையல், அதாவது குக்கிங் ஃபீல்டில் நம்ம நாடு எந்த நாட்டையும் விட குறைஞ்சதில்லைன்னு நிரூபிச்சிட்டாரு. சூர்யா, உங்க லைஃப்ல பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. எனக்கு கிடைச்ச பரிசு, பேரு, இது எல்லாத்துக்கும் உண்மையான உரிமை என்ன பெத்த அம்மா, அவங்கள தான் சேரும். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அது காரணமே எங்க அம்மா தான். இந்த போட்டியிலிருந்து நான் என்னைக்கோ வெளியே போக வேண்டியது. அந்த நிலைமை வராம போனதுக்கு நீங்க எல்லாம் தான் காரணம். உங்க அன்பும் நம்பிக்கையும் தான் காரணம். பெரியம்மா, எனக்கு ஓட்டு போட சொல்லி நீங்க எல்லார்கிட்டையும் சொன்னீங்க, நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். இந்த போலீஸ்காரன் எதுக்கு என்ன இப்படி பாக்குறாரு? மீனாட்சி, இவங்களை விட்டு தூரமாவே இரு. இவங்க கையில மாட்டினா அவ்வளவுதான். எப்படியாவது உண்மையை வர வச்சிடுவாங்க. கடவுளே, நான் மாட்டிக்கிட்டேன். இவர் எதுக்கு இந்த பக்கம் வராரு? நான் எப்படி தப்பிக்கிறது? நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவர் எங்க வீட்டுல தான் தங்கியிருக்காரு. Minani, in the saree is so beautiful. You are looking so pretty. Can you get me like this? இங்க பாரு, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. என்கிட்ட இருந்து நீ தள்ளி ஏறு. What she's telling, I can't understand. Huh? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க சூப்பரா கலக்குறீங்க. பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும்னு இங்க வந்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு சர்டிபிகேட், ட்ராஃபி, இந்த பரிசெல்லாம் கிடைச்சிருக்குல்ல? ஆனா ஒரு குறை இருக்கு சந்தியா. எல்லாருமே அவங்களால முடிஞ்சது எனக்கு கொடுத்தாங்க. பூக்கள், பரிசு, ஆசீர்வாதம்னு நிறைய கிடைச்சது. ஆனா இது வரைக்கும் நீங்க மட்டும்தான் எனக்கு எதுவுமே தரல. நானும் கொடுக்கணுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா? எனக்கு உங்ககிட்ட இருந்து, நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற பரிசு வந்து அது சொல்லட்டுமா? ஏமாத்தக்கூடாது. என்னது? உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்களே சொல்லுங்க. நீங்க இப்படி பார்த்தா நான் என்ன பரிசு கேட்பேன்?
எனக்கு